ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி என்ன வீடியோ பார்க்க போகிறோம் அப்படின்னா, இறால் கிரேவி எப்படி பண்ணலான்னு பார்க்கலாம் வாங்க. அதுக்கு நான் கொஞ்சம் 1/2 கிலோ இறால் எடுத்திருக்கேன். அதுக்கு ஒரு கடாயில் எண்ணெய் ஊற்றிக்கோங்க. ஸோ நான் வந்து எப்போவுமே வந்து நல்லெண்ணெய் இல்லைன்னா கடலெண்ணெய் தாங்க யூஸ் பண்ணுவோம். அதுக்கப்புறம் கொஞ்சம் பட்டை, கிராம்பு இதெல்லாம் போட்டுக்கோங்க. ஏலக்காய் இதெல்லாம் போட்டு நல்லா கிண்டிக்கோங்க. அதுக்கப்புறம் கொஞ்சம் நான் சின்ன வெங்காயம் தாங்க எப்போவுமே யூஸ் பண்ணுவேன். ஸோ உங்களுக்கு சின்ன வெங்காயம் போடலை, அப்படி பெரிய வெங்காயம் தான் போடணும் அப்படின்னா 2 வெங்காயம் நறுக்கிக்கோங்க. ஸோ அதை நல்லா கிண்டிக்கோங்க. அந்த கோல்டன் ப்ரௌன் கலர் அந்த ஸ்டேஜில் வரும்போது கொஞ்சம் கருவேப்பிலை போட்டுக்கோங்க. கொஞ்சம் கருவேப்பிலை போட்டதுக்கப்புறம் நான் வந்து இஞ்சி, பூண்டு, மிளகு அதை அப்படியே வந்து தட்டி வச்சுருக்கேன். ஸோ அதையும் போட்டு நல்லா கிண்டிக்கலாம். அதுக்கப்புறம் கொஞ்சம் பச்சை மிளகாய், ஃபைனலாக கொஞ்சம் தக்காளி பழம் ஆட் பண்ணி நல்லா அதை வந்து எண்ணெயோடு நல்லா சுண்ட அதை வந்து கிண்டுங்க. ஏன் அப்படின்னா நல்லா தக்காளி எல்லாமே வதங்கினா தான் அந்த இறாலோடு சார்ந்து அந்த டேஸ்ட்டு வந்து உங்களுக்கு கொடுக்கும். ஸோ அதுக்கப்புறம் கொஞ்சம் மஞ்சத்தூள் ஆட் பண்ணிக்கோங்க. மஞ்சத்தூள் ஆட் பண்ணி நல்லா கிண்டிக்கோங்க. நல்லா கிண்டிங்கன்னா இறால் போட்டால் அது அப்படியே கலர் வந்து அப்படியே சேஞ்ச் ஆயிரும். ஸோ அதில் அந்த வீடியோ போடையிலே உங்களுக்கு தெரியும் அது எப்படி மாறுது அப்படின்னு பாருங்கள். ஸோ அதுக்கப்புறம் ஃபைனலாக கொஞ்சம் இறால் போட்டுக்கலாம். இறால் போட்டு நல்லா கிண்டிக்கோங்க. நல்லா கிண்டுங்க. கிண்டினதுக்கப்புறம் தண்ணி ஊற்றாந்தா ஊற்றிக்கலாம், இல்லைன்னா ஆட்டோமேட்டிக்காக அதுவே தண்ணி பிரிஞ்சு அதிலே வரும். ஸோ அதனால் இதில் வீடியோவில் பாருங்கள், இதிலே தெரியும் உங்களுக்கு எப்படி தண்ணி பிரிஞ்சு அதிலே வரும்னு பாருங்கள். ஸோ நீங்கள் வேணுன்னா தண்ணி அடிப்பிடிக்கிற மாதிரி இருந்துச்சுன்னா தண்ணி ஊற்றிக்கோங்க. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா தேவையான அளவு உப்பு, உங்களுக்கு எவ்வளோ உப்பு போடணுமோ அவ்வளோவுக்கு உப்பு போட்டு நல்லா கிண்டிக்கோங்க. கிண்டிட்டு அதுக்கப்புறம் 2 ஸ்பூன் நான் யூஸ் பண்ணியிருக்கேன். அதாவது காரத்துக்கு ஏற்றது மாதிரி நீங்கள் யூஸ் பண்ணிக்கோங்க. 2 ஸ்பூன் நான் வந்து மிளகாய்த்தூள், அதாவது வெறும் மிளகாய்த்தூள் ஆட் பண்ணியிருக்கேன். அதுக்கப்புறம் கரம் மசாலா வந்து இதில் போட்டிங்க அப்படின்னா டேஸ்ட் நல்லாயிருக்கும். அதுக்கப்புறம் குழம்பு மிளகாய்த்தூள், நீங்கள் எப்போவும் குழம்பு வைக்கிறோம் அந்த மிளகாய்த்தூளில் கொஞ்சம் ஆட் பண்ணிக்கோங்க. ஸோ கொஞ்சம் நேரம் வந்து அது வந்து என்ன பண்ணணும் அப்படின்னா எண்ணெயிலே பிரிஞ்சு வர்ற அளவுக்கு கொஞ்சம் அந்த இது பச்சை வாசனைலாம் போனதுக்கப்புறம் கொஞ்சம் தண்ணி ஆட் பண்ணிக்கோங்க. ஸோ தண்ணி எதுக்கு அப்படின்னா கொஞ்சம் இறால் வந்து வேகிறதுக்கான தண்ணி ஊற்றிருக்கேன். ஸோ உங்களுக்கு தண்ணி ஊற்றிக்கோங்க. உங்களுக்கு எவ்வளோ. ஃபைனலாக வந்து நான் கொஞ்சம் பெப்பர் தூள் போட்டிருக்கேன். ஸோ நீங்கள் காரமும் போட்டிருக்கீங்க, ஏற்கனவே மிளகும் போட்டிருக்கோம். ஸோ உங்களுக்கு தேவைன்னா நீங்கள் மிளகுத்தூள் ஆட் பண்ணிக்கோங்க. நான் வந்து மிளகுத்தூள் ஆட் பண்ணியிருக்கேன் ஃபைனலாக கொஞ்சம். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இந்த பதத்துக்கு வந்து கிரேவி பதத்துக்கு இது வந்துருச்சு. ஸோ அதுக்கப்புறம் ஃபைனலாக வந்து கொஞ்சம் கொத்தமல்லி தூவி அப்படியே சர்வ் பண்ணி இறக்கி சாப்பிட்டு பாருங்கள். டேஸ்ட்டாக இருக்குங்க, சூப்பராக இருக்குங்க. ஸோ சாப்பிட்டு பார்த்துட்டு மறக்காமல் எனக்கு லைக் பண்ணுங்கள். ஓகே, தேங்க்யூ.